வெல்கம் யூ ஆல். இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டுலேயும் பாஸ் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை பெர்மனெண்ட் மாதிரி ஆகிரும். இது ஒரு பெர்மனெண்ட் போஸ்டிங் தான். இது போர்ட் பிளேயர்லேருந்து அறிவிச்சிருக்காங்க இந்தியன் கோஸ்ட் கார்ட்லேருந்து. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் படி பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து 28 அக்டோபர் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பரை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் யூஆர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சி நான் கன்சிடர்ட் போஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸ்டோர்ஸ் ஹேண்ட்லிங்கில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். இது இருந்தாலே போதும், உங்களுக்கு இது எலிஜிபிள் தான். தாராளமாக வந்து அதில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். யூஆருங்கிறது ஒரு ஜென்ரல் கேட்டகரி. அதில் ஓபிசி, எஸ்சிஎஸ்டி, பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சிங்கிற எல்லா கேட்டகரியில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்களும் எந்த வேறுபாடுமே கிடையாது, அனைவருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்துள்ள போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிரைவர் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கண்ட். இதையும் யூஆரில் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு குரூப் சி போஸ்ட்டு தான். இதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணிருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிரைவிங்கில் சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இன்ஜின் டிரைவிங்கிற சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இது யாரும் வச்சுக்க வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு இது வேலைகள் கிடைக்கும். ஒரு 2 years சர்வீஸும் பார்த்தீங்க அப்படின்னா சராங் அண்ட் வெசலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டாக பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சராங் லேசர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு குரூப் சி போஸ்ட் தான். இந்த 5 வேக்கண்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆரில் ஒரு 3 வேக்கண்ட்டு, அதை தவிர்த்து எஸ்சியில் ஒரு வேக்கண்டும் எஸ்டியில் ஒரு வேக்கண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 30 அப்படின்னா யூஆருக்கு மட்டும் தான் 30. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 years ஏஜ் ரிலாக்ஷன் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டர் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்து இந்த சராங்கிறதுல வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரேர் கோர்சஸ் வந்து நீங்கள் யாராவது கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். 2 years எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் கேட்குறாங்க. அண்ட் அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங் கேட்டிருக்காங்க. இந்த டிரைவர் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது குரூப் சி 4 போஸ்ட் தான். இதுலேயும் யூஆரில் ஒரே ஒரு வேக்கண்ட் தான் கேட்டிருக்காங்க. யூஆர் அப்படின்னா அன்ரிசர்வ் தான், ஜென்ரல் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 18லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுக்கு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி அண்ட் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கணும். அண்ட் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நார்மல் மோட்டார் மெக்கானிசம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த டிரைவருக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அண்ட் அடுத்த லெவல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்கர் ஃபஸ்ட் கிளாஸுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி கேட்டகரியில் மட்டும் ஒரே ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியாக ஒரு 10th லெவலும் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 years பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டாக 18லேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 30ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இதுக்கான யூஆர் கேட்டகரி தான். அந்த 5 years ஏஜ் ரிலாக்ஷன் போது 35 வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்ங்கிற போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து யூஆரில் ஒரே ஒரு வேக்கண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டில் ஆஃபீஸ் அட்டன்ங்கிறதுல ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். 18லேருந்து 27 வயசுக்கு இருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொன்ன நான் போஸ்டிங்லேயே வந்து டிரைவருக்கு நிறைய பேர் எலிஜிபிள் இருந்திருக்கலாம். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்டிஎஸ் போஸ்டிங் எலிஜிபிள் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி வெறும் பாசிங் லெவல் மட்டும் வச்சு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப், நல்ல ஒரு வேலை தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு உங்களுக்கு செட்டில் ஆகிரும் லைஃப். பார்த்தீங்கன்னா அடுத்த உள்ள போஸ்டிங் பாருங்கள். இதில் வந்து ரிக்கர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிக்கரில் வந்து ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். இதில் ஒரு வேகன்சி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்ரிகுலேஷன் 10th முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸோ இல்லைனா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸோ நீங்கள் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் 18லேருந்து 27 வயசுக்கு இருந்தாலே போதும். சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அனாக்சரி 1ன்னு சொல்லி அந்த பேஜில் வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருப்பாங்க. அது வந்து கலர் ஃபோட்டோ மட்டும் தான் ஓட்டணும். அண்ட் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் செல்ஃப் அட்டஸ்டட் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிடுங்க. செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மேலே உங்களுக்கு கையொப்பம் வந்து போட்டுடணும். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் ஃபுல்லாக செல்ஃப் அட்டஸ்ட் உங்கள் கையெழுத்து போட்டு வித் நேம் அண்டு டேட்டோட நீங்கள் போட்டுருங்க. எந்த டேட்டில் வந்து கையெழுத்து போகிறீங்களோ அந்த டேட்டோட பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் கையெழுத்து போட்டு விட்ருங்க. எதையுமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்ன சர்டிஃபிகேட் அனுப்பணும் அப்படின்னா வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒரு ஃபோட்டோ உள்ள மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. அண்டு
ஏஜ் ப்ரூஃபுக்கு பெர்த் சர்டிஃபிகேட்டோ 10th மார்க் ஷீட்டோ தான் வச்சுக்கோங்க. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்லோட் இதில் வந்து வச்சு அனுப்பிவிடுங்க. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக வச்சுடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த போஸ்டிங்ஸ் கிடைக்கும். அண்ட் என்ஓசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை கவர்மெண்ட்லையும் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த எம்ப்ளாயிட்ட என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக அதை வச்சு அனுப்பிடலாம். அண்டு இதெல்லாம் வந்து வச்சு அனுப்பிடும்போது ஒரு 2 ஃபோட்டோவும் வந்து கவருக்குள்ள வந்து வச்சு அனுப்பிவிடுங்க. அண்ட் அந்த கவருக்குள்ள ஒரு 50 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டணும், ஒரு அட்டையை வந்து வச்சு விடணும். அந்த போஸ்டல் என்வலப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அப்படி உள்ள வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் லெட்டர்னு ஒன்று அவங்க அனுப்பணும். அப்படி அனுப்பினா தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்ளை வந்தால் தான் நீங்கள் போய் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்காக இந்த அந்த 50 ரூபா போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டின ஒரு என்வலப் அட்டையை வந்து உள்ள அந்த கவருக்குள்ள நீங்கள் வச்சு விடணும். அதில் வந்து உங்களோட அட்ரஸை வந்து நீங்கள் டூன்னு சொல்லி போட்டு உள்ள எழுதி வச்சிருக்கணும். அப்படின்னா தான் அவங்க அனுப்பும்போது உங்களுக்கு வந்து அது சென்ட் ஆகி வந்து கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 22ஆம் தேதிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அண்ட் இதுக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த அட்ரஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்டல்ஸை வந்து அனுப்பிவிடும். ஆர்டினரி போஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிவிட்டாலே போதுமாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புனது எல்லாமே வந்து கரெக்டாங்கிறத முதல்ல செக் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் ஒரு அக்யூரன்சியாக பார்ப்பாங்க. அது தெளிவாக இருந்தால் கரெக்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பேர் வந்துடும். அது ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து அடுத்து உங்களுக்கு இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேக்ஸ் அண்ட் ரிலவெண்ட் ட்ரேடில் ஒரு சில கொஸ்டின்ஸ் சொல்லி ஒரு 4 பாட்டில் கொஸ்டின்ஸ் நடக்கும். ஒரு 1 ஹவர் டெஸ்ட் நடக்கும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மார்க்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். பென் அண்ட் பேப்பர் மெத்தட் தான், அந்த மெத்தடில் தான் வந்து டெஸ்ட் நடக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேர் வந்து வந்துடும். அடுத்து நீங்கள் உங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்டிங்ஸ் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. சரி, இதுக்கு அப்ளை பண்ணக்கான ஃபார்ம்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஒரு சில பர்சனல் டீடைல்ஸ் தான் எல்லாமே கேட்டிருப்பாங்க, நீங்களே தாராளமாக ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டரே ஃபில் பண்ணுங்கள், எந்த ஒரு அடுத்த திருத்தலும் இல்லாமல் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து கீழே லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அதில் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக வந்து தெரியுற மாதிரி தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுக்கோங்க. அண்ட் பிளேஸ் டேட் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுற வாய்ப்பு பெரும்பாலும் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வேலையாகப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனைவருக்கும் அது வேலை தேடுற நண்பர்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு ஜாப் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இதான் புது விவராகினா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக போகிற ஒரு வேலைவாய்ப்பு உங்களுக்கு உதவுங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நல்லதாக சந்திப்போம். நன்றி.